நெல்லிக்காய் ஊறுக்காங்க. 1 கிலோ நெல்லிக்காயை வந்து அந்த லைன்ஸ் இருக்குது பாருங்கள், அதால் கத்தியால் கீறிட்டு 1/4 கிலோ நல்லெண்ணெயை கொதிக்க வச்சு கடுகு போட்டு தாளிச்சிட்டு அது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் என் ஃப்ரெண்டு வறுத்து வச்சுருக்காங்க. இதுதான் ஊறுக்காய் ப்ரொசீஜராக. இது கொஞ்சம் லேசாக வெது வெதுன்னு இருக்க வரைக்கும் ஆறின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு 2 டேபிள் ஸ்பூன்னா காரம் வந்து 4 டேபிள் ஸ்பூன், அதுதான் கணக்காக. இதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு தான் போனாங்க. இது போட்டுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதை வந்து போடுவாங்களாம் பச்சையாகவே. அப்படி இதை ஒன்றும் வதக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை அப்படியே போட்டுட்டு இதையும் கலந்துட்டு அப்படியே வச்சிடுறது, அப்படியே சொன்னாங்க. இதை வந்து நாளைக்கு நைட்டு சாப்பிட்லான்னாங்க. இந்த ஊர் தரங்க நைட்டு சாப்பிடுவாங்க போடுறது நெல்லிக்காயெல்லாம், நம்ம சாப்பிட மாட்டோம். அதனால் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், மெத்துன்னு ஆகாமல் பார்த்துக்கணும். கை விட்டால் கொஞ்சம் உடையுது, அந்தளவுக்கு வெந்திருக்கு. இந்த பேஸ்ட்டையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். பச்சை பேஸ்ட்டு அவங்க சொன்னது என்ன, 1 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/4 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு போடல, கொஞ்சம் இதாக தான் போட்டிருக்கேன். இதை அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நாளெண்ணெயிலேருந்து சாப்பிட்லாம். இது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள் இந்த ஊறுகாய் போடுறது. அது என்னென்ன போட்டிருக்கேன்னா, கடுகு போட்டு தாளிச்சிட்டு இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த சூடு குறைஞ்சி போயிடுச்சு, அதனால கொஞ்சம் அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன். பச்சை ஒன்று ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்து அந்த லைன்ஸ்லலாம் லைன் போட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் உப்பு காரெலாம் உள்ளே ஏறுங்கிறதுக்கு. அதுக்குள்ளே பிச்சுக்கிட்டோம் பாருங்கள் மேம். அது வந்து போட்டுட்டு 1/4 கிலோ நல்லெண்ணெயை ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு இந்த நெல்லிக்காயை போட்டு வேக வச்சுட்டாங்க. வெந்து முடித்தோடனே அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயமும் ஜீரகமும் வறுத்த பொடி போட்டாங்க. அப்புறம் சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டாங்க. சிட்ரிக் ஆசிட் போட்டால் நல்லாயிருக்குமா, அதில் சிட்ரிக் ஆசிட் கொஞ்சோண்டு போட்டாங்க. இவ்வளோ தான் அதில் போட்டாங்க. அது ஆறின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 4 டேபிள் ஸ்பூன் காரம், ஒரு 1/4 கிலோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மெத்தடு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடுறதுனால பெருங்காயம் தேவையில்லை அப்படின்னாங்க. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.